வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா எக் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ இது லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இது நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆயில் சேர்க்கும்போது சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். இது வந்து 90% வெந்தால் போதும். இது இந்த அளவுக்கு வெந்தால் போதும். எக் பொடி மாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 4 எக் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானது நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சேமியா நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வணங்கி வரணும். இது கூட வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் கேரட் எடுத்திருக்கேன். நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்த்துனாலும் சேர்த்திக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, மீடியமாக குக் ஆனால் போதும். இப்போ இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையில் போயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்து சேமியாவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் ஸ்க்ராம்பிள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேமியா எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.